إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல ஏக இறைவன் அல்லாஹுவை போற்றி வணங்கி துதித்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். பூமியில் சிறப்புக்குரிய அல்லாஹுடைய இறை இல்லத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கக்கூடிய ஜும்மா என்கின்ற இந்த இறை வணக்கத்தில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். வாழுகின்ற காலமெல்லாம் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்மை நேர்வழிப்படுத்துவதற்காக இறக்கி அருளி அவனுடைய வேதத்தையும் அவன் தம் திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலையும் பின்பற்றி உத்தம சத்திய முஸ்லிம்களாக மூமின்களாக வாழ்வதற்குரிய அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று முதலாவதாக என்னோடும் அதை தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரோடும் உபதேசம் செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். நாம் எல்லாம் புண்ணியங்களுடைய பூக்காலம் என்று அழைக்கப்படக்கூடிய ரமலானுடைய மாதத்தை அடைந்து மூன்றாவது நோன்பை நோற்றவர்களாக இந்த ஜும்மாவை அடைகின்றோம். ரமலான் ஒரு தென்றலை போன்று நம்மை தழுகி நிற்கக்கூடிய ஒரு அழகிய தருணம் இந்த தருணம். அல்லாஹு ரபுல் ஆலமீன் ரமலானை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹு சொல்லுகின்றான், இந்த நோன்பை பற்றி அல்லாஹு சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்பு இருந்தவர்கள் மீது நோன்பு விதியாக்கப்பட்டதை போன்று நோன்பு விதிக்கப்பட்டதை போன்று உங்கள் மீதும் அது விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நோன்பின் மூலமாக, நோன்பு நோற்பதன் மூலமாக நீங்கள் இறையச்சமுடையவர்கள், தக்வா உடையவர்கள் ஆகலாம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகிறார். இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு நம்மை பார்த்து நோன்புடைய மிக முக்கியமான லட்சியங்கள் ஒன்றாக இருக்கக்கூடிய இறையச்சத்தை அல்லது தக்குவாவை பற்றி நமக்கு உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு முஸ்லிம் இடத்திலும் இருக்க வேண்டிய அடிப்படை பண்பாக தக்குவா இருந்து கொண்டிருக்கின்றது. தக்குவா அல்லாஹு நேசிக்கக்கூடிய பண்புகளில் ஒன்றாக, அடியானிடம் அல்லாஹு நேசிக்கக்கூடிய பண்புகளில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு மனிதனுடைய உள்ளத்தோடு தொடர்பு உடைய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடியார்கள் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து, அல்லாஹு என்னை பார்க்கின்றான், அல்லாஹு என்னை கண்காணிக்கின்றான், நான் தனிமையில் இருந்தாலும் சபையோருக்கு மத்தியில் இருந்தாலும் அல்லாஹு என்னை பார்க்கிறான், அல்லாஹு என்னை பார்க்கிறான்,
என்னுடைய செயல்களை பார்க்கின்றான், அவற்றை அல்லாஹு பதிவு செய்கின்றான், என் உள்ளத்தில் உள்ள ரகசியங்களை அல்லாஹு அறிகிறான் என்பதை எல்லாம் உணர்ந்து அந்த நம்பிக்கையை உள்ளத்தில் பதிய வைப்பதன் மூலம் வெளிப்படக்கூடிய அச்சத்தை, அந்த அச்ச உணர்வைத்தான் நாம் தக்குவா என்று சொல்லுகின்றோம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இதயத்தை சுட்டிக்காட்டி சொன்னார்கள், அத்தக்குவா ஹாஹுனா, தக்குவா என்பது இங்கு இருக்க வேண்டும், இங்கிருந்து வர வேண்டும் என்பதை, இதயத்தில் இருந்து வர வேண்டும் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறையச்சத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சக தோழராக இருக்கக்கூடிய உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்து கேட்கின்றார்கள், தக்குவா தக்குவா என்றால் என்ன என்று கேட்கின்றார். இந்த மார்க்கத்துடைய அறிஞர்கள் இருவர் தங்களுக்கிடையில் பேசிக் கொள்ளுகின்றார். தக்குவா என்றால் என்ன என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்கக்கூடிய நேரத்தில் உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகின்றார்கள், அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் முள் நிறைந்த பாதைகளில் எப்போதாவது சென்றிருக்கின்றீர்களா? நீங்கள் முள் நிறைந்த பாதைகளில் எப்போதாவது நீங்கள் சென்றிருக்கின்றீர்களா என்று கேட்கின்றார். ஆம், சென்றிருக்கின்றேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு பதில் சொல்லுகின்றார். எப்படி நீங்கள் செல்வீர்கள்? அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நேரத்தில், அந்த பாதையில் நீங்கள் நடந்து செல்லக்கூடிய நேரத்தில் எப்படி நீங்கள் செல்வீர்கள் என்று கேட்கின்றார்கள். உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கின்றார், மிகவும் கவனமாக நான் செல்வேன், நான் மிகவும் கவனமாக செல்லுவேன் என்று சொல்லுகின்றார். அதுதான் தக்குவா என்று உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார். ஒரு முள் நிறைந்த நடைபாதையில் நடந்து நீங்கக்கூடிய நேரத்தில் முட்செடிகள் எங்கே நம் உடலின் மீது தைத்து விடுமோ, அல்லது முட்செடிகள் எங்கே நம்முடைய ஆடைகளை குத்தி கீறி விடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தோடு நாம் பயணிப்பதை போன்று இந்த உலகுடைய ஆசைகளும் அலங்காரங்களும் எல்லாம் அல்லாஹுவை விட்டும் அவன் விதித்தவற்றை விட்டும் எல்லாம் நம்மை தூரமாக்கி விடுமோ என்கின்ற அச்சத்தோடு இந்த உலகில் பயணிப்பது. நாம் பார்க்கக்கூடிய காரியங்கள், நமக்கு சுற்றும் இருக்கக்கூடிய இந்த உலகுடைய ஆசைகளாக இருக்கட்டும், அதனுடைய அலங்காரங்களாக இருக்கட்டும், அல்லாஹுடைய நினைவில் இருந்து, அவனுடைய ஏவல் விளக்கலில் இருந்து என்னை மாற்றி விடுமோ, அகற்றி விடுமோ என்கின்ற ஒரு அச்சம் ஒரு மூமினுடைய உள்ளத்தில் இருக்கின்றது என்று சொன்னால் அதுதான் தக்வா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் தனக்கும் அல்லாஹு தடை செய்தவற்றிற்கும் இடையில் ஒரு கேடயத்தை ஏற்படுத்துகின்றான். அல்லாஹு எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கின்றான், அதற்கு மத்தியில் ஒரு கேடயத்தை வைக்கின்றான். அதுதான் தக்குவா என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு அழகான உதாரணத்தை முன்னோர்களுடைய வரலாற்றில் நம்மால் எடுத்து பார்க்க முடியும். ஃபுதைல் இப்னு இயாத் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர், கிட்டத்தட்ட ஒரு 1200 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு மனிதர். அவர் ஒரு சாதாரணமான மனிதர் அல்ல. உஸ்பெகிஸ்தானுடைய சமர்கண்ட் அழைக்கப்படக்கூடிய பகுதியை சார்ந்தவர். அந்த பகுதி எப்படிப்பட்ட பகுதி என்று சொன்னால், இன்றைக்கு சில்க் ரோடு என்று அழைக்கப்படக்கூடிய வியாபார கூட்டங்கள் அடிக்கடி பயணிக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் மிகப்பெரிய சாமர்த்தியமான ஒரு கொள்ளை கூட்டத்துடைய தலைவராக ஃபுதைல் இப்னு இயாத் இருந்தார். அந்த பகுதியில் வரக்கூடிய வியாபார கூட்டத்தார்களாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜுக்கு பயணம் செய்யக்கூடிய கூட்டத்தார்களாக இருக்கட்டும், ஃபுதைலை அந்த பெயரை கேட்டாலே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு ஒரு சாமர்த்தியமான கொள்ளைக்காரராக இருந்தார். ஒரு நல்ல ஒரு கொள்ளை கூட்டம் அவருக்கு இருந்தது. வியாபாரிகள் எல்லாம் இவருடைய பெயரை கேட்டு இவர் இருக்கின்றாரா என்பதை அறிந்துதான் அந்த பகுதியை கடந்து செல்வார்கள் என்ற அளவிற்கு அவருடைய பெயர் வியாபார கூட்டங்களுடைய கொலை நடுங்க செய்யக்கூடிய ஒன்றாக இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் ஃபுதைல் ஒரு பெண்ணை பார்க்கின்றார். அந்த பெண்ணின் மீது ஆசை கொள்ளுகின்றார். அந்த பெண்ணை அடைய வேண்டும் என்கின்ற ஆர்வம் கொள்ளுகின்றார். இதன் காரணமாக அவர் என்ன செய்கின்றார்? அந்த பெண்ணுடைய வீட்டிற்கு சென்று அந்த வீட்டுடைய மாடி வழியாக அந்த வீட்டிற்கு செல்வதற்கான முயற்சியில் ஈடுபடுகின்றார். அப்போது அந்த வீட்டில் இருந்து ஒரு வசனம், ஒரு திருக்குர்ஆனுடைய வசனம், ஒரு ஓதி கேட்கக்கூடிய ஒரு வசனம் அவருடைய காதுகளை வந்தடைகின்றது. திருக்குர்ஆனுடைய வசனம், அந்த வசனம் அவருடைய காதுகளை வந்தடைகின்றது. அந்த வசனத்துடைய அந்த இனிமை அவரை கட்டி போடுவதை நாம் பார்க்கின்றோம். ஒரு தவறான செயலை செய்வதற்காக வீட்டிற்குள்ளாக நுழையக்கூடிய ஃபுதைல் அந்த வசனம் என்னவென்று கேட்கின்றார். 57வது அத்தியாயத்துடைய 16வது வசனம் அந்த வீட்டில் இருந்து ஓதப்படுகின்றது. அலம் யஅனில் லல்லதீன ஆமனு அன் தக்ஷா குலூபுஹும் லிذிக்ரில்லாஹி வமா நஸல மினல் ஹக் வலா தகூனு கல்லதீன ஊத்துல் கிதாப மின் கப்ல்
فطال عليهم الأمد فقست قلوبهم وكثير منهم فاسقون. ஈமான் கொண்டார்களே அவர்களுக்கு, யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, தங்களை மூமின்கள் அல்லது முஸ்லிம்களாக கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு, அவர்களுடைய இருதயங்கள் அல்லாஹுவையும் இறங்கியுள்ள உண்மையான வேதத்தையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கக்கூடிய நேரம் வரவில்லையா? எப்படிப்பட்ட வசனம், என்ன பொருளோட வசனம் ஓதப்படுகின்றது? ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹுவையும் அவன் இறக்கி இருக்கக்கூடிய உண்மையான சத்தியமான அந்த திருக்குர்ஆனையும் நினைத்தால் அஞ்சி நடுங்கக்கூடிய நேரம் வரவில்லையா? அவர்கள் முன்னால் வேதம் கொடுக்கப்பட்டவர்களைப் போல ஆகிவிட வேண்டாம். அவர்கள் நீண்ட காலம் சென்ற பின்னர் அவர்களுடைய இதயங்கள் கடினமாகிவிட்டன. அவர்களில் பெரும்பாலானவர்கள் பாவிகளாக மாறிவிட்டார்கள். இந்த வசனம் ஃபுதைலுடைய இதயத்தில் ஈட்டியாக பாய்வதை பார்க்கின்றோம். அவரால் தம்மை கட்டுப்படுத்த முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்றது. அவருக்கு தாம் எதற்காக வந்தோம் என்பதை மறந்து விடக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகின்றது. ஃபுதைல் திரும்புகின்றார், தான் வந்த வேலையை விட்டு திரும்புகின்றார். அவருடைய நாக்கிலிருந்து ஒரே ஒரு சப்தம் தான் வருகின்றது, ஆம் அதற்குரிய நேரம் வந்துவிட்டது என்கின்ற ஒரு சப்தம் தான் வருகின்றது. ஃபுதைல் திரும்பி தன்னுடைய பகுதிக்கு செல்லுகின்றார். பின்னர் அவர் ஒரு பயணத்தை தொடங்குகின்றார். தன்னுடைய பகுதியிலிருந்து இஸ்லாமிய கல்வி எங்கெல்லாம் கிடைக்குமோ அந்த கல்வியை தேடி அடையக்கூடிய ஒருவராக ஃபுதைல் மாறுகின்றார். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஸ்லாமிய அறிஞர்கள் பெரும்பாலானவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபுதைலுடைய தக்குவாவை பற்றி பேசக்கூடிய நேரத்தில், இறை அச்சத்தை பற்றி பேசக்கூடிய நேரத்தில் ஃபுதைல் இப்னு இயாதை ஒரு தக்குவாவுடைய முன்னுதாரணமாக அறிஞர்கள் எடுத்து சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மாபெரும் அறிஞராக அவர் மாறுகின்றார். இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிஞர்களுடைய பட்டியலில் ஒருவராக ஃபுதைல் இப்னு இயாத் மாறுகின்றார் என்று சொன்னால், அவருடைய இதயத்தில் அல்லாஹுவை பற்றிய அந்த அச்சத்தை இந்த திருக்குர்ஆனுடைய வசனம் ஏற்படுத்துகின்றது. ரமலானுடைய மாதத்தை பொறுத்தவரையில் திருக்குர்ஆன் இறங்கிய மாதம். நாம் நோன்பு நோக்கின்றோம் என்று சொன்னால் திருக்குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் நமக்கு இறக்கி இருக்கின்றான். அந்த மாதத்தை நாம் அடையக்கூடிய நேரத்தில் திருக்குர்ஆனை அடைந்த அந்த மாதத்தை முழுவதுமாக நோன்பை நோக்கி நாம் எதிர்கொள்ளுகின்றோம். அந்த திருக்குர்ஆனுடைய வசனம் தான் ஃபுதைல் இப்னு இயாதை அவருடைய இறை அச்சத்தை அதிகரிக்க செய்து, தக்குவாவை அவருடைய இதயத்தில் இருந்த அந்த தக்குவாவை தூண்டி மிகப்பெரிய அறிஞராக மாற்றுகின்றது. எப்படிப்பட்ட ஃபுதைல்? பெரும் கொள்ளைக்காரனாக இருந்த ஃபுதைல் இந்த சமூகத்துடைய மிகச்சிறந்த அறிஞர்கள் ஒருவராக மாற்றுகின்றது என்பதை வரலாற்றில் இருந்து நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்பு குறித்தான சகோதரர்களே, தக்குவா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பு நோற்றால் தக்குவா உடையவர்களாக நீங்கள் ஆகலாம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் தக்குவா என்றால் என்ன என்பதையும் நாம் விளங்க வேண்டும். இறை அச்சம் என்று நாம் விளங்கக்கூடிய நேரத்தில் இந்த உலகை பொறுத்தவரையில் ஏதாவது ஒன்றை பார்த்து நாம் அஞ்சுகின்றோம் என்று சொன்னார், இந்த உலகில் ஏதாவது ஒரு பொருள் நமக்கு அச்சத்தை ஏற்படுத்துகின்றது என்று சொன்னால் அந்த பொருளை நெருங்குவதற்கு நாம் முயற்சி செய்ய மாட்டோம், அதை விட்டு விலகி ஓடுவதற்கு தான் முயற்சி செய்வோம். உதாரணமாக ஒரு பாம்பு, அதை கண்டால் நமக்கு அச்சம் ஏற்படுகின்றது. அந்த அச்சம் ஏற்படக்கூடிய அந்த பாம்பை நெருங்க மாட்டோம், நாம் அதை கண்டு என்ன செய்வோம், விலகி ஓடக்கூடியவர்களாக இருக்கின்றோம். கொரோனாவுடைய காலகட்டத்தில் அந்த நோயின் மீதான அச்சத்தின் காரணமாக சக மனிதர்களை கண்டே வெறுண்டோடியவர்கள் நாம். அப்படி என்றால் தக்குவா என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு இறை அச்சம் என்கின்ற மொழிபெயர்ப்பை நாம் கொடுத்தால் உண்மையிலே ஒரு மனிதன் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அல்லாஹுவை கண்டு அஞ்சக்கூடியவன் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? அல்லாஹுவை கண்டு வெறுண்டோட வேண்டி இருக்கும். ஆனால் அதனுடைய முழுமையான பொருள் அது அல்ல. அந்த அச்சம் மட்டும் அதனுடைய பொருளாக மாறிவிடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றானா இல்லையா, இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தகீன், தக்வா உடையவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ தக்வா உடையவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகின்றான். அப்படி என்றால் தக்வாவுடைய பொருள் வெறும் இறையச்சம் என்கின்ற ஒரு வார்த்தைக்குள்ளாக அடங்கக்கூடிய பொருள் அல்ல. ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் அல்லாஹுடைய நேசத்தை அவன் உணர்கின்றான். ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய நேசத்தை உணர்கின்றான், அவன் தான் முஸ்லிமாக ஆக முடியும். நான் இந்த பூமியில் பிறப்பதற்கு முன்னரே எனக்கு தேவையான அனைத்தையும் பூமியில் படைத்து தயார் செய்து வைத்த என்னுடைய இறைவன், நான் வசிக்க வீட்டையும் சுவாசிக்க காற்றையும் உண்ண அமிர்தாக இருக்கக்கூடிய என்னுடைய தாயிலிருந்து வரக்கூடிய அந்த தாய்ப்பாலையும் எல்லாம் ஏற்படுத்தி தந்தவன், நான் தேவையின்றி கேட்கக்கூடிய அனைத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடியவன்.
என்னுடைய பாவங்களை மன்னிக்க தயாராக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்டவன் என்னுடைய இறைவன் என்கின்ற அந்த நேசம், நம்மை நேசிக்கக்கூடியவர்களை நாம் நேசிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். உறவுகள் நம்மை நேசிக்கின்றார்கள் என்பதற்காக நாம் அவர்களுக்கு உயிரை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். நம்மை மதிப்பவர்கள், நாம் மதிக்கக்கூடியவர்கள் நம்மை நேசிக்க மாட்டார்களா என்று எண்ணக்கூடியவர்கள். நாம் யாரையெல்லாம் கண்ணியம் வைத்திருக்கின்றோமோ, நம்முடைய தலைவர்களாக இருக்கட்டும், நம்முடைய அறிஞர்களாக இருக்கட்டும், அவர்கள் நம்மை நேசிக்க வேண்டும், அவ்வாறு நேசிக்கின்றார்கள் என்று அறிந்தால் நாம் என்ன செய்கின்றோம்? மிக பெரும் மகிழ்ச்சி அடையக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்படி என்றால் அல்லாஹு நம்மை நேசிக்கின்றான் என்பதை அறிந்தால், அல்லாஹு என்ன சொல்லுகின்றான்? யாரெல்லாம் தக்வா உடையவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களை அல்லாஹு நேசிக்கின்றான் என்று சொல்லுகின்றான். அந்த நேசத்தை என்னுடைய இறைவன் என்னை நேசிக்கின்றான், என்னுடைய இறைவன் என்னை நேசிக்கின்றான். அந்த நேசத்தை நான் ஒருபோதும் இழந்துவிடக் கூடாது என்கின்ற உறுதியோடு, என்னுடைய இறைவனுடைய நேசத்தை நான் இழந்துவிடக் கூடாது என்கின்ற அந்த உறுதியோடு நாம் அல்லாஹு ஏவியவற்றை செய்து அல்லாஹு விலக்கியவற்றிலிருந்து தவிர்ந்து வாழ்வதுதான் தக்குவா என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹுவை அஞ்சுவது என்று சொன்னால் அல்லாஹு நம்மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த நேசத்தை ஒருபோதும் நாம் இழந்து விடக் கூடாது என்கின்ற அச்சம்தான் தக்குவா என்று சொல்லப்படுகின்றது என்று அறிஞர்கள் நமக்கு விளக்கம் தருகின்றார். ஏழாவது அத்தியாயத்துடைய 201வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகின்றான், இன்னல்லதீன தகவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபஇதாஹும் முப்சிரூன். நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ்விற்கு அஞ்சுகின்றார்களோ, யாரெல்லாம் அல்லாஹ்விற்கு அஞ்சக்கூடிய தக்வா உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்குள் ஷைத்தானிலிருந்து ஒரு தவறான எண்ணம் ஏற்பட்டார், ஒரு தீய செயலை செய்யக்கூடிய எண்ணம் ஊசலாடினார், அவர்கள் அல்லாஹுவை நினைக்கிறார்கள், அவர்கள் திடீரென்று விழிப்படைந்து கொள்ளுகின்றார்கள். தக்வா உடையவர்கள் எப்படி இருப்பார்கள்? ஒரு தீய எண்ணம் நெஞ்சில் ஊசலாடியது என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹுவை எண்ணக்கூடியவர்களாக, அந்த தீய எண்ணத்திலிருந்து விழிப்படையக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றார். ஒரு சந்தர்ப்பத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்வா என்றால் என்ன என்று கேட்கப்படுகின்றது. இந்த சமூகத்துடைய மிகச்சிறந்த அறிஞர்களில் ஒருவராக இருந்த ஒரு கேள்வி கேட்கப்பட்டால் மிகச் சரியான விளக்கங்களை வழங்கக்கூடியவராக அலி ரலியல்லாஹு அன்ஹு தக்வா என்றால் என்ன என்று கேட்கப்படுகின்றது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அழகாக சொன்னார்கள், அத்தக்வா ஹியல் ஹௌஃபு மினல் ஜலீலி. தக்வா என்றால் கண்ணியம் கம்பீரத்திற்குரிய அந்த அல்லாஹ்வை அஞ்சுவது. மீண்டும் தொடர்கின்றார்கள், வல் அமலு பித்தன்சீலி. தக்வா என்று சொன்னால் என்ன? அல்லாஹு எதை இறக்கி இருக்கின்றானோ அவனுடைய வேதம், அந்த வேதத்தின்படி அமல் செய்வது. மூன்றாவதாக சொல்லுகின்றார்கள், வல் கனாஅத்து பில் கலீலி. இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய கையில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு கிடைத்திருக்கக்கூடியவை அவை குறைவானதாகவே இருந்தாலும் அவற்றை கொண்டு நாம் மன திருப்தி அடைவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவரை போல எனக்கு தரவில்லையே, இவரை போல எனக்கு தரவில்லையே என்று எதிர்பார்ப்புகளோடு வாழாமல் அல்லாஹு எதை நமக்கு தந்திருக்கின்றானோ அதை கொண்டு திருப்தி அடைவது. வல் இஸ்திதாது லியௌமிர் ரஹீலி. பயணத்திற்காக, பயணத்தின் நாளுக்காக தயாரிப்பு செய்து காத்திருப்பது. நாம் இந்த உலகில் நிரந்தரமாக வாழக்கூடியவர்கள் அல்ல, நமக்கு மரணம் என்றொன்று இருக்கின்றது, அதற்காக நாம் எல்லா நேரமும் தயாரோடு இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு செயல்படுவது. இது நான்கும் தான் தக்வா என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி தந்தார்கள். ஒன்றாவதாக அல்லாஹுவை அஞ்சுவது, இரண்டாவதாக குர்ஆனுடைய அடிப்படையில் செயல்படுவது, குறைவானவற்றை அல்லாஹ் நமக்கு தந்திருந்தாலும் அதை எண்ணி திருப்தி அடைவது, எல்லா நேரத்திலும் மரணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பது. இதுதான் தக்வாவுடைய அடையாளம், இதுதான் தக்வாவுடைய டெஃபினிஷன் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு சொல்லித் தருகின்றார். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒன்று தக்வாவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் ரமலானை அடைந்திருக்கின்றோம், 3வது நாளில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இந்த ரமலான், இந்த 3 நாட்கள் நம்மில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்று நாம் சிந்தித்து பார்க்கிறோம். ரமலான் ஏதோ ஒரு விருந்தாளி வருவதை போல வந்து நம்மிடமிருந்து கடந்து செல்ல வேண்டிய ஒரு மாதம் அல்ல என்கின்ற எண்ணத்தோடு யார் ரமலானை அடைகின்றார்களோ அவர்களுக்கு ரமலானில் இருந்து மாற்றம் ஏற்படும். ஒரு ரமலான் நம்மிடம் வந்து சென்றது என்று சொன்னால் அந்த ரமலானில் நாம் பெற்ற இன்பங்களில் ஏதாவது ஒன்று நம்மிடத்தில் நிரந்தரமாக தங்க வேண்டும். ஏதாவது ஒன்றை
தக்க வைத்துக் கொள்ளக்கூடியவனாக ஒரு மூமின் இருக்க வேண்டும். ரமலானுடைய இந்த 3 நாட்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விசுவாசிகளும் ரமலானுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய அந்த இறையச்சம், ஒரு அல்லாஹ்வின் மீதான அச்சமாக இருக்கட்டும், அல்லது மார்க்கத்தில் உள்ள பிடிப்பாக இருக்கட்டும், அமல்கள் மீதான பிடிப்பாக இருக்கட்டும், அவை அளப்பரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒவ்வொரு நாட்களும் கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவை நம்மை விட்டு பிரியக்கூடியதாக இருக்கின்றது. எனவே சிந்தித்து பாருங்கள். ரமலான் வருவதற்கு முன்னால் நான் இருந்தது எப்படி, இந்த 3 நாட்களில் நான் எப்படி இருக்கின்றேன்? நேரத்தோடு என்னால் பள்ளிக்கு செல்ல முடிகின்றதா? ஏன் 3 நாட்களுக்கு பள்ளிக்கு செல்ல முடிந்தது என்று சொன்னால், ஜமாத்தாக தொழுகையில் பங்கேற்க முடிந்தது என்று சொன்னால், ஏன் 30 நாட்களுக்கு முடியாது? 3 நாட்களாக பள்ளிக்கு வரக்கூடிய சகோதரர்களால் ஏன் 30 நாட்களுக்கு முடியாது? இந்த 3 நாட்களிலும் நான் பள்ளிக்கு வரவில்லை என்று சொன்னால், இந்த ரமலான் என்னிடத்தில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றது? என்னிடத்தில் என்ன பாசிட்டிவான ஒரு இம்பாக்டை ரமலான் ஏற்படுத்தி இருக்கின்றது? நாம் ஒவ்வொருவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனுடைய மாதம் இந்த மாதம் இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றோமா? அப்படி என்றால் இந்த 3 நாட்கள் நாம் ஓதி இருக்கின்றோம் என்று சொன்னால், தொடர்ந்து 30 நாட்களும் ஏன் ஓதக்கூடாது? தொடராக ஒரு அமலை தொடராக செய்வதை அல்லாஹ் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். ஏன் இந்த ரமலான் முழுவதும் நான் ஓதுவேன் குர்ஆனை, முழு குர்ஆனை ஓதி தீர்ப்பேன் என்கின்ற எண்ணத்தோடு குர்ஆனை நாம் அணுகக்கூடாது. அல்லது ஒரு குறிப்பிட்ட பக்கங்களை, குறிப்பிட்ட வசனங்களை நான் தினசரி ஓதுவேன் என்கின்ற எண்ணத்தோடு அதை 30 நாட்களும் செய்யக்கூடியவர்களாக நாம் ஏன் இருக்கக்கூடாது? ரமலானுடைய இந்த 3 நாட்கள் தவறான வார்த்தைகளிலிருந்து நமக்கு பாதுகாவல் தந்திருக்கின்றது என்று சொன்னார். தவறான வார்த்தைகளை பேசுவது, தவறான நடவடிக்கைகள் நம்மை பாதுகாத்திருக்கின்றது என்று சொன்னார். மீதம் இருக்கக்கூடிய 30 நாட்களும் ஏன் அதே போன்று என்னால் வாழ முடியாது? சிந்தித்து பாருங்கள். முடியும், நம்மால் முடியும். இவற்றை 30 நாட்கள் ரமலானுடைய அனைத்து நாட்களிலும் அதை நம்மால் தொடர முடிந்தால், எந்த ஒரு காரியத்தையும் ஒரு மாத காலத்திற்கு தொடர்ந்து நாம் செய்யக்கூடிய நேரத்தில் நமக்கு அந்த பழக்கம் ஏற்பட்டு விடுகின்றது. அந்த பழக்கம் அடுத்தடுத்த நாட்களுக்கு நம்மை அதை கொண்டு செல்வதற்கு தூண்டக்கூடிய ஒன்றாக மாறும் என்று மனோதத்துவ நிபுணர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார்கள். எனவே ரமலானை டார்கெட் செய்யுங்கள். ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய அமல்களை அதிகரியுங்கள். நிரந்தரமாக தொடராக செய்யக்கூடிய அமல்களை அதிகரியுங்கள். தொடராக செய்யுங்கள். இன்று செய்து நாளை செய்யாமல் இருப்பதல்ல. முழு ரமலானிலும் நான் ஓத வேண்டும், முழு ரமலானிலும் நான் ஜமாத்தாக தொழுகைக்கு வர வேண்டும், முழு ரமலானிலும் என்னுடைய நாவை நான் பேண வேண்டும், நல்ல காரியங்களை நான் செய்ய வேண்டும் என்கின்ற நியத்தோடு இந்த ரமலானை அணுகுங்கள். ரமலானை அணுகி ரமலான் நம்மை விட்டு விடைபெற்று செல்லக்கூடிய நேரத்தில் அதை நினைத்து வருந்தக்கூடியவர்களாக நாம் மாறுவோம். அந்த ரமலான் அழகான ஒன்றை நம்மிடத்தில் விட்டு செல்லும். அது நம்முடைய காலமெல்லாம் நம்மிடத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. நல்ல மாற்றங்களை விதைக்கக்கூடிய ரமலானை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக. அக்கூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.